அண்மை செய்தி. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் மிரட்டல் பந்துவீச்சால் நியூசிலாந்தை இந்திய அணி திணறடித்து தற்போது வெற்றியை சந்தித்திருக்கிறது. அபார பந்துவீச்சின் மூலம் நியூசிலாந்து அணியின் கதையை வருண் சக்கரவர்த்தி முடித்திருக்கிறார். நியூசிலாந்தை இந்தியா சுருட்டி தள்ளி எடுத்திருக்கிறது. வருண் சக்கரவர்த்தியின் இந்த அதிரடி ஆட்டத்தால் இது தற்போது இந்தியாவின் கைவசமாகி இருக்கிறது. 44 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி தற்போது அபார வெற்றி பெற்றிருக்கிறது. நியூசிலாந்துக்கு 250 ரன்கள் வெற்றி இலக்கு நிர்ணயித்த நிலையில் 205 ரன்களிலேயே ஆல் அவுட் ஆன நிலையில் வருண் சக்கரவர்த்தியின் அபார பந்து வீச்சால் இந்த வெற்றி இந்தியாவின் கைவசமாகி இருக்கிறது. வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் மிரட்டல் பந்து வீச்சால் இந்திய அணி நியூசிலாந்தை திணறடித்தது. இதன் அடிப்படையில் தற்போது இந்தியா வெற்றியை ருசித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏற்கனவே இந்தியா அரையிறுதி போட்டிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த வெற்றி ரன் ரேட்டில் அதனை மேலும் வலுப்படுத்துகிறது. அபார பந்து வீச்சின் மூலமாக நியூசிலாந்து அணியின் கதையை வருண் சக்கரவர்த்தி முடித்திருக்கிறார். 250 ரன்கள் இந்திய அணி எடுத்திருந்த போதிலும் தொடர்ந்து வருண் சக்கரவர்த்தியின் அபார பந்து வீச்சால் இந்திய அணி தற்போது வெற்றியை ருசித்திருக்கிறது. இன்று இந்தியா நியூசிலாந்து அணிகள் துபாயில் தன்னுடைய ஆட்டத்தை ஆடிய நிலையில் முதலில் பேட்டிங் என்று இந்தியாவிற்கு சொல்லப்பட்ட நிலையில் இந்தியா தரப்பு முதலில் பேட்டிங் ஆடியது. ஆரம்ப கட்டத்தில் இந்தியா சொதப்பினாலும் கூட 249 ரன்களை எட்டியிருந்தது. இதையடுத்து நியூசிலாந்துக்கு 250 ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்திய அணியின் வருண் சக்கரவர்த்தியின் அபார பந்து வீச்சால் 205 ரன்களிலேயே நியூசிலாந்து அணி ஆல் அவுட் ஆகி இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட், குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுத்து இவர்களின் அசத்தல் பந்து வீச்சால் தற்போது நியூசிலாந்தை சுருட்டி தற்போது இந்திய அணி வெற்றியை ருசித்திருக்கிறது.